வந்து நம்ம ரூமில் இருந்து பால்கனி வியூ வந்து காமிக்கிறேன். செம சூப்பராக இருக்குது பால்கனி. இந்த சைடு வந்து கீழே ஸ்விம்மிங் பூல். நைட் மட்டும் இல்லைங்க, காலையிலேயே அந்த பூச்சோட ரீங்காரம் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. எல்லாம் மார்னிங் வாக் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகிட்டோம். போயிட்டு ஒரு வாக் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம். மில்க் வச்சிருக்காரு, எல்லாருக்கும் சேர்த்து போடணும்ல, அது கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொன்னேன். நான் தான் சரி எல்லாரும் எழுந்துக்கணும்ல, இதுனா நம்ம டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம். ஓகே. ஒயிட் ராக்ஸ் ரெசிடென்சி. வாக்கிங் வரலான்னு வந்தோம். ரெண்டு பக்கமும் வந்து ஏலக்காய் செடி. அதெல்லாம் இது பூ விட்டுருக்குதா? பூ விட்டு அதில் காய் காய்ச்சிருக்கு. அங்கே உள்ள தெரியுது தெரியுதுந்தா வீடு. இது இன்னும் நல்லா காஞ்சும் காய் வேணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஏலக்காய் என்னமோ நினைச்சேன். சூப்பரான ப்ளசண்ட்டான மார்னிங் வாக். எல்லா குட்டீஸுங்களும் வரல, ஆனால் இந்த ரெண்டு குட்டீஸுங்க மட்டும் வந்திருக்குதுங்க, காருண்யா அண்ட் சாதுரியா. பார்த்துட்டு வந்துட்டு அலசி அதை ஒரு இதுல போட்டு அவிக்கிறாங்க, பெரிய ட்ரம்ல போட்டு அவிச்சு ஒண்ணுதான் அது நம்மளுக்கு மஞ்சள் இல்லாட்டி அவர் அவ்வளவு கெட்டியா நம்மளுக்கு கிடைக்குது. பாத்தீங்களா, நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு வளர்ந்தா அப்படியே இதுவா இருக்கு, போயிட்டு இல்ல. இது அவிக்கிறாங்க ஆவியில, நெய்க்கு விட்டோம்ல, அவிச்சு அதான் காய வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நேற்று அவர் சொன்னாரு பாக்கு. ஓ, அதை நான் லிட்டர் பாக்கல, மச்சில கொட்டி போட்டுருப்பாங்க. விலை எப்ப ஏதோ அப்படி பார்க்கலாம். பரவாயில்ல. எங்க அந்தமான்லையா? சன்ரைஸ் ஆயிடுச்சு, பட் குளிர் இல்லை, ஆனால் சில்னஸ். இங்கே வில்லேஜில் அந்த குட்டி குட்டி வீடெல்லாம் கூட பார்க்க அழகாக இருக்குல்ல. அனிதா வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிட்டாங்க கோயத்துலேருந்து. பாருங்களே, பொங்கச்சோறு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. தெரியுதா, எப்படியும் ஜண்டை மேலே கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. டைம் டு டைம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட வேண்டியது அனிதா அவங்க மாமா கிட்ட. காலையில் எந்திரிக்கும் போது பாட்டு படிச்சு, தமிழ் பாட்டு தான் படிச்சு, ஸ்ரீ நமோ நாராயணா அப்படின்னு. குட்டீஸுங்கெல்லாம் எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போடுறதுக்கு போயிட்டாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஆமாவா இருக்கு, வாமா இருக்கா, சில்லுன்னு தான்ப்பா இருக்கு. டைனிங் என்னென்ன இருக்கு? ஆப்பம். இங்கே இருந்து வியூ. ஆப்பம், கடலைக்கறி வெளியில் கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ. ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்குது, ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்குது. கடலைக்கறியும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. லைட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா காரசாரமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது. இப்போ எங்கள் ஹோம் ஸ்டே வந்து காலி பண்ணியாச்சு. அடுத்தது வேறு ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறோம். அந்த ரிசார்ட் வந்து இங்கேருந்து, இது ஆக்சுவலி பைசன் வேலி, மூணார் டிஸ்ட்ரிக்ட் பைசன் வேலி. இங்கேருந்து அந்த ரிசார்ட்டுக்கு 1 ஹவரா? 1 ஹவர். எங்கள் ஃப்ரெண்டு வந்து லேடிஸ்க்கெல்லாம் வந்து பிங்க் கலர் குர்த்தா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாருமே பேசி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரிப்பு கிளம்புறக்கு ப்ரீவியஸ் டே தான் போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரே கலரில் குர்த்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு ட்ரெண்ட்ஸில் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போய் பார்க்கலாம். எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க.
பேக் பண்ணியாச்சா? இந்த பேகு இப்போ தான் போன வாரம் இந்த வைல்டு கிராஃப்ட்லேருந்து வந்த ஒரு பேகெல்லாம் நல்லா இருக்குது, கண்டெய்னர்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு துணி ஏதாவது அடியில் சிக்கிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஃபுல் பேக்கையும் எம்டி பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு தான் எடுக்க முடியும். அந்த ஒரு ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறோம். பிங்கி லேடிஸ், ஹலோ. எல்லாரும் ஒரே வரணும்ல. இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்ட எஃபோர்ட் வந்து தீப்தி. கையை தூக்குங்க பார்க்கலாம் யாருன்ட்டு. கையை தூக்குங்க தீப்தி. இவங்க தான் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஃபோட்டோ அப்படியே நல்ல ஃபோட்டோ வீடியோனா ஒரு 2-3 செகண்ட்ஸ் போடுங்க. எடுக்கலாம் வா. எடு ஸ்டார்ட் காடா. இல்ல வாங்க வந்து இப்படி வாங்க. இந்த வேன்ல ஏறுமா? ஓகே, எல்லாரும் வேன்ல ஏறுங்க, அடுத்த ரிசார்ட் போலாம். ஃபாஸ்ட். ஊக்கிவெல்லாம் கீழே விழுவுது பாத்து. ஓகே போலாமா? தீப்தி போலாம்ல. இப்போ ஷாப்பிங் டைம். பழக்கடை போறோமே. அடுத்த ரிசார்ட் போகிறதுக்கு நடுவில் கொஞ்சம் ஷாப்பிங் ஞாபகம் வந்துருச்சு தீப்திக்கெல்லாம். ஸோ அதனால ஷாப்பிங் போயிட்டுருக்குறாங்க. சாப்பிடலாமா? ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஹலோ, இது வந்து சிக்கரி இல்லாமல் காஃபி பவுடரு, ஏலக்காய் வந்து காபி கொட்டை, 100 கிராம் 80 ரூபா. நீங்கள் எது சுருள் பட்டை தான், முந்திரி, கெட்டி பட்டை இல்லை. காஃபி பவுடர், கசகசா. இது வந்து எவ்வளோ? 220யா? வாங்கணுமா? கேஷ்யூ, பெப்பர், வேறு ஏதாவது? காஃபி பவுடர். அனிதா எதுவும் வாங்கல? அப்புறமா இதுக்கெல்லாம் குண்டா வாங்கினாங்க. என்னது மராட்டி இல்லைக்கு பைசா நல்லா இருந்தா பைசா தந்தாங்க. இப்பயே கட் பண்ணி சாப்பிட சொல்றாங்க அவங்கள. சாப்பிடுறது நல்லா இருந்தா காசு தந்தோம். கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், காஃபி பவுடர் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோங்க. சப்பாத்தி மீட் பரோட்டா What is that? Oh, that is kadai paneer. Paneer tikka masala. ஆனா காரமா இருக்கும் கொஞ்சம். ஆமா, காரமா இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்த ரிசார்ட் செடியார் பெல்வெடேரா ரிசார்ட்டுங்க, மூணாரில். ரூம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. 4 ரூம் போல் நாங்கள் எடுத்திருந்தோம். சுத்தியா நமக்கு டாப் மலை மேல தான் வந்து மலை அப்டேட் करता பாருங்க எல்லாம் கொடுத்துடா ஒரு ரூமுக்கு ஒரு நான் சாப்பிடுறேன் ரிசார்ட்டுக்கு வந்தோடனே பால் பவுடருக்கு சண்டை வந்துருச்சுப்பா. என்ன கவுண்டர் நிம்மதியா தூங்கலாம் முத்துக்குமார் அண்ணாவுடைய காசுங்கிறதுனால. காஃபி குடிக்கலாமான்னு கேட்டேன். குடிக்கலாங்கண்ணா, குடிக்கலாம். நீங்க 2 பேரும் குடிங்க. வரதா அடுத்து நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். கிருபான
நல்லா இருக்கு பிரைட்னஸ். இந்த பூவெல்லாம் பாருங்க சாஞ்சிருச்சு, தலைய சாச்சிருச்சு, கீழே மழை பெஞ்சதுல வெயிட் தாங்காம சாஞ்சிருச்சு. ரூமில் டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு டீ கொண்டு வந்தவர் அவரே சொன்னார், ஏன் ரூம்லேயே இருக்கிறீங்க, கீழே வந்து ரிசார்ட்லாம் சுற்றி பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, அதனால் நாங்கள்லாம் கீழே வந்திருக்கிறோம். இப்போ 6:40 போது இருந்தால் கூட ஒரு நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. கீழே நைட் ஒரு 7:30 மணி போல் மியூசிக் சிஸ்டம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற சாங்ஸ் எல்லாம் போட்டு குட்டீஸுங்களாம் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரிசார்ட்டில் 1 டே ஸ்டேக்கு பெர் ஹெட் அடல்ட்டுக்கு 1800 ருபீஸுங்க. இதில் பஃபே டின்னர், அடுத்த நாள் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஃபுட்டும் டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். குட்டீஸுங்களாம் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. வேறொரு குரூப் பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து நம்ம குட்டீஸுங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா 2 ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால எல்லோரும் ரூமுக்கு போயிட்டோம். அதாவது இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால் தூக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்புக்கு அட் அ டைம்ல அவங்க 2 காலையும் தூக்கணும். மாஸ்டர் வீல் அப்பதான் டான்ஸ். எப்போவுமே ட்ரிப்பெல்லாம் வந்தால் ரீல்ஸ் பண்ணணும்னு நினைப்போங்க, பிளான் பண்ணுவோம். ஆனால் அது சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியான % தான் வந்து நடக்கும், சம்டைம்ஸ் நடக்கவே நடக்காது. எனக்கு ரீல்ஸ் பண்ணும்போது சிரிப்பு தாங்கவே முடியாதுங்க, ரொம்ப சீக்கிரமாக சிரிச்சிருவேன் நான். அதனாலேயே நிறையா தடவை ரீடேக் போயிட்டே இருந்துச்சு. ரீல்ஸ் எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8:30 மணி போல் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு போயிட்டோம். டின்னர் பஃபே தாங்க. பரோட்டா, பன்னீர் கிரேவி, ரைஸ், தால், புலாவ், அப்புறம் வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமும் திருப்பி ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். குட்டீஸுங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வாக்கிங் போனோம். குட்டீஸுங்கெல்லாம் திருப்பி இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கேயும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாருமே பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த ட்ரிப் ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணுவோமா மாட்டோமான்னு ஒரு டவுட்டாகவே இருந்தோம். இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் ஒரு 2 நாளில் 4 நாளில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளிநாடுலாம் போக வேண்டிய வேலை இருந்தது. 2 பேர்த்துக்கு எக்ஸாம்லாம் இருந்தது. அதனால் வந்து அந்த டவுட்லேயே இருந்தோம். ஒரு சின்ன கேப் கிடச்சோன்னே டக்குன்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. 2 நாள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது. இன்னும் ஒரு நாள் அட்லீஸ்ட் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் எனிவேஸ் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப மைண்டுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. திருச்சி போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெம்போ ட்ராவலர்லையும், நாங்கள் எல்லாரும் வந்து பஜேரோவில் கோயம்புத்தூரும் கிளம்பியாச்சுங்க. இதுவரையிலும் உங்கள் டைம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சீக்கிரமாகவே வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரையிலும் டாடா, டேக் கேர், பாய்.